2500 பெட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்களோ சேம் அந்த கான்செப்ட் நான் சொல்றேன். 20 சாஃப்ட் ஃபோம் இங்க பாருங்க, சூப்பர் சாஃப்ட் ஃபோம் ஆட் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஃபோம் பாருங்க, ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம லேட்டெக்ஸ் எல்லாமே இருக்கதோட ரேட் கம்மியா கொடுத்துட்டோம், பெஸ்ட் குவாலிட்டியா கொடுத்துட்டோம். லேட்டெக்ஸ் பொறுத்தவரை 10 இயர்ல இருந்து 50 இயர் வாரண்டி வரை கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி. ஆமா, உங்களுக்கு சிந்தட்டிக் கிடையாது, நேச்சுரல். ஓகே, 7 ஸ்டோன் லேட்டெக்ஸ்னாலே உங்களுக்கு நேச்சுரல் தான். 7 இயர்ஸ் வாரண்டி. 7 இயர்ஸ் வாரண்டி. 2 பில்லோ, பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர், ஒரு ஸ்லிம் மேட் ஒன்று கொடுத்துருவோம். பேக் பண்ணி இருக்கிறவங்களும் சரி, வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி பெட்டு போறது பெட்டர். உங்களுக்கு ஹீட்டே கிடையாது. ஆமா, இது 10 இயர் வாரண்டியோட கொடுத்துடலாம் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு ஹால் வச்சிருக்கேன், எனக்கு ஹால் ஃபுல்லா பெட்டு போடணும், நம்ம பண்ணி தர ரெடியா இருக்கும். மூங்கில் மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நார்ல இருந்து நான் செஞ்சு நூல் ரெடி பண்ணி அதுல ரெடி பண்ணது அந்த கிளாத்தே. படுத்துங்கிறதுக்குலாம் செமையா இருக்கு மாட்டேங்குது. இது ஜெல்லி மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பில்லோ ரொம்ப பிடிக்கும். இந்த பெயின் இருக்கு, நெக் பெயின் இருக்கு மாதிரி இருந்தா இந்த பில்லோ வச்சு படுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. பாக்கெட் பிளஸ் மெமரி நம்மள்ட்ட இருக்கு. இப்போ தண்ணி மேல ஊத்துனோம்னா உங்களுக்கு வாட்டர் உள்ள போகுமான்னு கேட்டீங்கன்னா பாருங்க, என்னடா இவ்வளோ கம்மியாக ஊற்றாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாருங்க, ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க. ஓகே, இப்போ கண்டிப்பாக பெட்டு தண்ணி போயிருக்கணும் அந்த இடத்துக்கு. நனைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், பார்த்து ஏன்னா உறிஞ்சிருச்சு. அது இருக்குங்களா? இல்லையே. ஹலோ சேம், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கோயம்புத்தூர் குனியமுத்தூருக்கு வந்திருக்கோம். கிரேட் மேட்ரஸுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செமையான காம்போ ஆஃபர்ஸ் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அது லேட்டெக்ஸ் வேணால் லேட்டெக்ஸ் வாங்கிக்கலாம், நார்மல் வாங்கிக்கலாம். இங்கே முக்கியமான விஷயம் என்ன, 2500 பெட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கால் செஞ்சிங்கன்னா போதுங்க, வீட்டுக்கே வருங்க. அது கோயம்புத்தூர் மக்களாக இருந்தால் அன்றைக்கே வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பிரதர் இங்கே தான் இருக்கிற கேட்டுக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கும். சூப்பர் பிரதர். பெட் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் இன்றையமையாத விஷயம், அத்தியாவசியமான ஒரு இதாக. அது நம்ம பெட் கம்பெனி எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நேம், நம்ம பிரான்ச்சோட நேமை சொல்லி லொகேஷன் உங்களுக்கு சொல்லிடுங்க. என் நேம் பார்த்தீங்கன்னா பீர்மைதன். இப்போ நம்ம எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் குனியமுத்தூர் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HMR ஹோட்டல் இருக்குது, அதுக்கு பேக் சைடு தான் நம்ம கம்பெனி. பேக் சைடு தான் கம்பெனி. எனியோ லொகேஷனும் ஃபோன் நம்பரும், இப்போ ஃபோன் நம்பர் உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். லொகேஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இங்கே வந்து வாங்குறதுக்கான அத்தனை விஷயங்களும் அதுவே பண்ணி கொடுத்துரும். ஓகே பிரதர், எக்கச்சக்கமான பெட் கம்பெனிஸ், எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்ல வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த கிரேட் மேட்ரஸ் என்ன ஸ்பெஷல் அதை மட்டும் சொல்லிடுங்க பிரதர். இப்போ நம்ம கிரேட் மேட்ரஸ் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ட்ரேடரோ இல்லாட்டா டீலரோ கிடையாது. நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங். ஓன் மேனுஃபேக்சரிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதாவது உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நம்ம கலர்ஸும் சரி, கஸ்டமைஸும் சரி. எனக்கு ஸ்ப்ரிங்குக்கு மேலே எனக்கு இந்த சூப்பர் ஷார்ட் ஃபோம் பண்ணிதாங்க, இல்லாட்டா லேட்டெக்ஸ் பண்ணிதாங்க, எதுனாலுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். எது கேட்டாலும் பண்ணி தருவீங்க. ஆமாம், மேனுஃபேக்சரிங் போது கஸ்டமைஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான். நீங்கள் ரெகுலர் சைஸ்ல இருந்து கஸ்டமைஸ் சைஸ் எல்லா சைஸும், அதாவது அன்சைஸ்ல இருந்து நீங்கள் சின்ன சைஸ் ஒரு பேபிக்கு எனக்கு பெட் வேணும் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரம் சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், எனக்கு ஒரு பெட் மினிமம் ஒரு பெட் பேசிக்கான ஒரு பட்ஜெட் ஃபேமிலிக்கு ஒரு பெட் வேணும். எவ்வளோ ரேட் தரீங்க? பட்ஜெட் ஃபேமிலியா வேணும்னா இப்போ 5 அடி எடுத்துக்கங்க, குயின் சைஸ். ஓகே, 5000 ரூபா. 5000. ஆமா 5000. ஆமா, 3 பேர் அழகா படுக்கலாம். அதான் ஃபேமிலி பட். இப்போ அதிகம் மூவிங் வந்து 5 அடி குயின் சைஸ். நான் பேச்சுலர் ப்ரோ. பேச்சுலர் சிங்கிள் காட்டு எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 2500 ரூபா வரும். பாதி தானே? ஆமா ஆமா. நான் வந்தவங்க கேள்விப்பட்டேன் லேட்டெக்ஸ்ல 50% ஆஃபர் தரீங்களா? அது என்ன மேட்டர்? நம்ம லேட்டெக்ஸ் எல்லாமே இருக்கதோட ரேட் கம்மியாக கொடுத்துட்டோம், பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்துட்டோம். வித் லேட்டெக்ஸை பொறுத்தவரை 10 இயர்ல இருந்து 15 இயர் வாரண்டி வரை கொடுத்துட்டோம். 10 இயர்ஸ் டு 15 இயர்ஸ் எல்லாமே நம்ம மேட்ரஸ், நம்ம கிரேட் மேட்ரஸை பொறுத்தவரையும் 1 இயர்ல இருந்து 15 இயர்ஸ் வரை வாரண்டி கொடுத்துட்டு தான் இருக்கும். 1 இயர் 15 இயர்ஸ். ஓகே ப்ரோ, ஒரு பேசிக்கா இப்போ நான் ஒரு பெட் வாங்க வரேன் ப்ரோ, அது என்ன மேட்டர்? அது ஒரு காம்போ சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு குயின் சைஸே எடுக்க வரீங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட என்னென்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, சரி, நம்ம ஒரு பெட் ஒன்று கொடுத்துருந்தோம், 2 பில்லோ கொடுத்துருந்தோம், 2 பில்லோ கவர் கொடுத்துருந்தோம், ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஒன்று கொடுத்துருந்தோம். அது போக ஒரு டிராவலிங் பெட் ஒன்று கொடுத்துருந்தோம். டிராவலிங் பெட்னா அந்த கோல்ட் மாதிரி இருக்கிற பெரிய. ஆமா, இந்த டிராவலிங் பெட். இதுதான் டிராவலிங் பெட். இது ஃப்ரீயா தரீங்களா? ஆமா, இது உங்களுக்கு ஃப்ரீயா தான். இது 1500 2000 வந்துரும். ஐயோ, இது 2200 ரூபாய்க்கு தனியா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, பாருங்க கோல்ட்டுங்க. ஆக்சுவலா அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அந்த ரெசார்ட் அந்த மாதிரி இது நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். வாங்க, ஃபுல்லா வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி. ஆமா, ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரிங்க. ஏன்னா இதெல்லாம் ஏத்துனாலே வெயிட் உங்களுக்கு தெரியும். ஓகே ப்ரோ, இப்போ இந்த காம்போ சொன்னீங்களே, எவ்வளவு ரேட் கொடுக்குறீங்க? இதோட ரேட் எவ்வளவு இருக்கு நீங்க நினைக்கீங்க? ஒரு 25. அதாவது இது வந்து 10 இயர் வாரண்டியோட கொடுக்க மேட்ரஸ். இப்போ நீங்க நான் சொன்னது வந்து பக்கா லக்ஸரி. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்களோ சேம் அந்த கான்செப்ட் நான் சொல்றேன். 25 ரூபா ப்ரோ. நம்மள்ட்ட வெறும் 15500. என்ன ப்ரோ, குயின் இந்த பெட் அந்த கோல்ட்டோட எல்லாமே ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் 10 இயர் வாரண்டியோட 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்கும். வேற லெவல் பண்றாங்க. 15500. ஓகே ப்ரோ, எனக்கு வந்து இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியமாயி போச்சு. ஒரு நான் காமிச்சிடுறீங்க? கண்டிப்பா வாங்க உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்ப்ரிங் எப்படின்றது அதையும் சொல்லி கொடுத்துருங்க. எல்லாமே காட்டுறேன். எப்படி இருக்கும் ஸ்ப்ரிங் உள்ள, எப்படி இருக்கும் ஃபினிஷிங்கான, எப்படி இருக்கும், எல்லாமே டீடைலா காட்டுறேன். உள்ள போலாமா? அப்படியே வந்துருங்க. ஓகே, ஆனா இங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு சாம்பிள் காட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ இது? இங்க பாத்தீங்கன்னா அதான் லோ வேரியன்ட். ஓகே, போனல் ஸ்ப்ரிங் வித் சூப்பர் சாஃப்ட்.
ஓகே. அதாவது இப்போ 8 இன்ச்சு கேட்டாங்கன்னா நம்ம வெறும் 8 இன்ச்சு போனல் ஸ்ப்ரிங் மட்டும் கொடுப்போம். ஓகே. இப்போ 10 இன்ச்சு கேட்டாங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் ஃபோம் ஆட் பண்ணுவோம். சூப்பர் சாஃப்ட் ஃபோம் இங்க பாருங்க, சூப்பர் சாஃப்ட் ஃபோம் ஆட் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஃபோம் பாருங்க. ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் போட்டு நம்ம நேம் போட்டு 350 GSM நெட்டட் ஃபேப்ரிக். ஓ, கிரேட் மேட்ரஸ்னு போட்டு உங்களுக்கு வந்துரும். ஆமா, இது ஒரு டைப். இதோட வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இயர்ஸ் வாரண்டி வரும். 7 இயர்ஸ். ஆமா, 10 இன்ச்சஸ் 7 இயர்ஸா? ஆமா, 7 இயர்ஸ். இதுக்கு வந்து 7 இயர்ஸ். இந்த மாதிரி பெட் எவ்வளவு ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க? இது பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 13,800 ஸ்டார்ட். 13,800. என்ன இப்போ இது இந்த பெட் இப்போ சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு நார்மல் இதோட ஃபோம் வச்சு இது நார்மல் நல்லா, இதுவும் நல்லா சூப்பரா இருக்கும். இது வந்து எப்படின்னா இது என்ன பர்பஸ் கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 70 கிலோ 80 கிலோ இருக்கும், கொஞ்சம் ஹார்டா இருக்கணும் அப்படிங்கும்போது போனல் ஸ்ப்ரிங் கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா போனல் ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும், உள்ள வரையும் போகாது. இப்போ எனக்கு தெரியுதுங்களா, என் பாடி வெயிட் இவ்வளவு தான் போகும். நல்லா இருக்கும். இது வந்து சூப்பரா இருக்கும். ஆனா இது இந்த ஸ்ப்ரிங் நல்லா தான் இருக்கும் கேட்டீங்களா? ஆமா, அதாவது ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஓகே. இது ஓகே. இப்போ இதுல குயின் சைஸ் என்ன ப்ரோ கொடுக்குறீங்க? எவ்வளவு கொடுக்குறீங்க? இதோட குயின் சைஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13,800 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 13,800. 7 இயர்ஸ் வாரண்டி. 7 இயர்ஸ் வாரண்டி. இது வேற லெவல் ப்ரோ. இது தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. டெலிவரி. 2 பில்லோ, பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர், ஒரு ஸ்லிம் மேட் ஒன்று கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து இது வந்து பெரியவங்களுக்கு சூட் ஆகும் கண்டிப்பா. எனக்கு இந்த அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், லக்ஸுரி ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா, அது எனக்கு வேணும் ப்ரோ. அதுவும் இருக்கு, வாங்க. ஓகே, அத பாப்போம். நீங்க கேட்டிங்க பாத்தீங்களா, அந்த கேட்டகரி தான் பாக்கெட் ஸ்ப்ரிங். இது நார்மலா பாக்கெட் ஸ்ப்ரிங்ல உட்கார்ந்தாலே உங்களுக்கு லக்ஸரியா இருக்கும். அதுக்கு மேல என்ன கேட்டிங்கன்னா 2 இன்ச் அதே 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் ஃபோம் ஆட் பண்ணுவோம். சூப்பர் சாஃப்ட் ஃபோம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இத உட்கார்ந்த உடனே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு உள்ள வரைக்கும் போயிட்டு பாத்தீங்களா. ஓகே. அது கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அது எப்படி மேல இவ்வளவு தூரம் தான் இருந்துச்சு. இது நல்லா உட்கார்ந்து உள்ள போயிடும். இதுக்கு மேல உங்களுக்கு ஃபேப்ரிக் போட்டு ஃபினிஷிங் பண்ணி எல்லாமே யூரோ டாப் மாடல்ல வந்துரும். 10 இன்ச் எடுத்தா எல்லாமே யூரோ டாப் மாடல்ல வந்துரும். ஓகே. இதோட வாரண்டி பாத்தீங்கன்னா 10 இயர். 10 இயர். ஆமா. ஓ சூப்பர். இதோட குயின் சைஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 கொடுத்துட்டு இருக்கோம். 15,500 அதிகமா ப்ரோ. ஆமா. ஓகே. 15,500. ஆனா எதுக்குன்னா அப்படிப்பட்டவங்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். இப்படி வேணும்னாலும் இந்த மாதிரி கண்டிப்பா. அதாவது எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மென்டாலிட்டில இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இது நல்ல லக்ஸரி. நீங்க கேட்ட மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு அதே மாதிரி வேணும்னா அதுக்கு நீங்க பாக்கெட் ஸ்ப்ரிங் தான் போகணும். ஓகே. நான் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணணும், ஆனா கொஞ்சம் ஹார்டா வேணும், இவ்வளவு இந்த மாதிரி உள்ள போக கூடாதுன்னா போனல் ஸ்ப்ரிங் போயிடும். ஓகே 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 சூப்பர் ப்ரோ. அடுத்து என்ன ப்ரோ? அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது என்ன? அதே பாக்கெட் ஸ்ப்ரிங் வித் லேட்டெக்ஸ். ஓ, லேட்டெக்ஸ் வச்சிட்டீங்களா? 7 zone லேட்டெக்ஸ். ஓ, இத தான் நான் கேட்கலாம்னு வந்தேன் ப்ரோ. லேட்டெக்ஸ்னாலே ஒரு சமையான ஒரு கம்ஃபர்ட்டபிள் ஃபீல் கொடுக்குறது இதான் நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு சிந்தட்டிக் கிடையாது, நேச்சுரல். ஓகே. 7 zone லேட்டெக்ஸ்னாலே உங்களுக்கு நேச்சுரல் தான். அது நம்ம சீல்டோட கொடுத்துருவோம். மேட் இன் தாய்லாந்து சொல்லிட்டு சீல்டோடயே உங்களுக்கு வந்துரும். மேட் இன் தாய்லாந்து. ஓகே. ஆமா. ஓ, இங்க பாருங்க, மேட் இன் தாய்லாந்து. மேட் இன் தாய்லாந்து வந்துரும். 7 holes வந்திருக்கும். 7 zone. இது வந்து 7 zone என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹோல்ஸா இருக்கு பாத்தீங்களா, ஓகே, தலைமாட்டும் கால் மாட்டும் உங்களுக்கு ஒரு சாஃப்டாவும், இந்த சென்டர் சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கும். இங்க கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆமா, ஏன் கேட்டீங்கன்னா நம்ம பெரிய ஹோல்ஸ் எல்லாம் சாஃப்டா இருக்கும். நம்ம பாடிக்கு ஏத்தாப்ல உங்களுக்கு ஆக்சன் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இப்போ நம்ம பாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கால் மாட்டு தலைமாட்டும் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். அதாவது வெயிட் ஜாஸ்தி இருக்காது. ஓகே. இந்த சைடு வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்த சைடு ஹார்டா இருக்கும்போது நமக்கு ரொம்ப உள்ள போகாது. ஓகே. அப்போ இந்த பேக் பெயின் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இதுல வராது உங்களுக்கு. ஓ, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஆமா ஆமா ஆமா. ஓகே ப்ரோ. இப்போ இதுல ஒரு குயின் அப்படினு போனா என்ன பிரைஸ் வரும் ப்ரோ நம்ம கிட்ட? இதோட குயின் சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 30,000 கொடுத்துட்டு இருக்கோம். 30,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஓ சூப்பர் ப்ரோ. லேட்டெக்ஸ். ஆனா இது ஆக்சுவல் ரேட் நான் கொஞ்சம் அதிகமா கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ப்ரோ வெளியில. ஆமா சார், ஒண்ணுமே இல்ல. இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ 58. ஆமா, அதாவது 60 சொல்லி 58 கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ, இத தான் அந்த 50% ஆஃபர் சொன்னீங்க. ஆமா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா லேட்டெக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற வந்து 90 டென்சிட்டி யூஸ் பண்றோம். 90 டென்சிட்டி. ஆமா, 90 டென்சிட்டி யார் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா 90 டென்சிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அது பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கனால யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பாத்துருப்பீங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ற டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே ஒவ்வொரு குவாலிட்டின்னு ஒன்னு இருக்கு. ஓகே. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது டென்சிட்டி பாத்தீங்கன்னா 90 டென்சிட்டி யூஸ் பண்றோம். 90 டென்சிட்டி. ஆமா, 90 டென்சிட்டினா என்ன வரும்னா கூட கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். இப்போ இதே வந்து நீங்க 60 55 டென்சிட்டி தான் எடுத்தா பிரைஸ் கம்மியாகும். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி லக்ஸரி இருக்காது. அதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே சூப்பர். ஓகே ப்ரோ. இது வந்து லேட்டெக்ஸ்ல குயின் சொல்லிட்டீங்க. ஆமா. இது என்ன நிறைய வச்சிருப்பீங்களா இருக்கே? குஷன் எக்கச்சக்கமா வச்சிருப்பீங்களா இருக்கு. இது என்ன ப்ரோ கீழே? இது பாத்தீங்கன்னா சாண்ட்விச் மாடல்ல வரும் உங்களுக்கு. சாண்ட்விச். ஓகே. அதான் இங்க பாருங்க, இங்க ஒரு இது, இங்க ஒரு. ஓ, இதெல்லாம் லேட்டெக்ஸா? இது என்ன ப்ரோ இது? இது வந்து உங்களுக்கு 7 zone மசாஜ் லேட்டெக்ஸ். மசாஜ் லேட்டெக்ஸ்னா இது எப்படி? தாய்லாந்து அது சொன்னீங்களா, அதே மாதிரி தானே இது? சேம் சீல்டோட இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, தாய்லாந்து. ஓகே ஓகே ஓகே. மேட் இன் தாய்லாந்து 7 zone லேட்டெக்ஸ் வித் சீல்டோட இருக்கும். இதுதான் அந்த இப்படி தூக்கி போட்டு அதே மாதிரி மேல போறது அதெல்லாம். ஆமா, இல்ல சேம் இதுவும் அதே கான்செப்ட் தான். என்ன கேட்டீங்கன்னா அக்குபஞ்சர் இருக்கு பாத்தீங்களா, சேம் அதே கான்செப்ட்ல வந்து ஹோல்ஸா இருக்குல, நம்ம படுத்தோம்னா கொஞ்சம் பாடிக்கு வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு நேமே மசாஜ் லேட்டெக்ஸ். பா, செமையா இருக்கு ப்ரோ. படுத்தனா அப்படி சுகமான தூக்கம் வர மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும் உங்களுக்கு. லக்ஸரியா ஒண்ணு. இத பாத்தீங்கன்னா 4 இன்ச் ஆர்த்தோபெடிக். இது என்ன மேட்டர்? இது இந்த பெட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன இதோட
டைப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏஜ்ட் பீப்புள் இருப்பாங்க, எனக்கு பேக் பெயின் வருது, பேக் பெயின் இருக்கிறவங்களும் சரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி பெட்டு போகிறது பெட்ரு. ஆமாம், ஓகே. அதாவது ஆர்த்தோ பெட்டு, கிட்டத்தட்ட ஆர்த்தோ பெட்டுன்றீங்க இதை? இல்ல, இதுதான் ஆர்த்தோவே, இதான் ஆர்த்தோ. ஓகே, அதாவது ஆர்த்தோ பிளஸ் லேட்டெக்ஸ்ங்கிறது இந்த டைப் தான். ஓகே. இது என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ரீபாண்டட், அதாவது ஆர்த்தோபெடிக்கும் போது 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட், 2 இன்ச்சு உங்களுக்கு 90 டென்சிட்டி மசாஜ் லேட்டெக்ஸ். ஆமா, அது நார்மல் லேட்டெக்ஸ், மசாஜ் இது மசாஜ் லேட்டெக்ஸ். ரெண்டுமே 7 zone லேட்டெக்ஸ் தான். ஓகே. இது நம்ம யூஸ் பண்றதுனால என்ன வரும்னு கேட்டினா பேக் பெயின் எதுவுமே வராது. இன்னொன்னு உங்களுக்கு ஹீட்டே கிடையாது. ஆமா, இது 10 இயர் வாரண்டியோட கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகே, 10 இயர் வாரண்டி. ஆமா, 10 இயர் வாரண்டியோட கொடுத்துடலாம். சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த தாய்லாந்து மசாஜ் பெட்னு சொன்னீங்களே, கண்டிப்பா என்ன டிஃபரண்ட்? என்ன இதுக்கும் என்ன டிஃபரண்ட்? இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு தான் டிஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 கூட வரும், இது 4000 கம்மியாக வரும். ஓகே. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கேமராமேன் சேனலை பார்த்து வர எல்லாத்துக்குமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும். நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சாதா 7 zone லேட்டெக்ஸுக்கு பதிலாக மசாஜ் லேட்டெக்ஸ் நம்ம போட்டு தந்துடலாம். ஆமாம், 4000 கேஷ்பேக்காகவே போக. அதாவது 4000 உங்களுக்கு ஆஃபர் தான். அதாவது நீங்கள் இது இப்போ ஒன்றும் இல்லை 30,000 இருக்குன்னா இது 34 வரும். உங்களுக்கு 30K உங்களுக்கு மசாஜ் லேட்டெக்ஸ் போட்டு நம்ம மிஸ்டர் கேமராமேன் சேனல் மூலியமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக. இப்போ இதுலேயே எனக்கு அந்த சிங்கிள், அது என்ன சொல்கிறது, ஒரு பேச்சுலருக்கு தேவையான அந்த மாதிரி பெட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி தர முடியுமா? நம்ம மேனுஃபேக்சர் பொறுத்த வரையும் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரையும் கஸ்டமைசேஸ். இப்போ நான் ஒரு ஹால் வச்சிருக்கேன், எனக்கு ஹால் ஃபுல்லாக பெட்டு போடணும், நம்ம பண்ணித்தர ரெடியாக இருக்கும். ஓ, ரெடியாக எல்லாம் ஃபுல்லாக. இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெகுலர் சைஸ் மட்டும் நான் கொடுக்குற மாதிரி கிடையாது. மேனுஃபேக்சர்னால உங்களுக்கு எல்லாமே அன்சைஸ்லேருந்து கஸ்டமைஸ் சைஸ் எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பேச்சுலராக இருக்காங்க, ஒரு சிங்கிள் ஆள் இருக்காங்க, அவங்க மட்டும் படுக்கிற மாதிரி வேணாலும் அதுக்கும் பண்ணி தரலாம். ஓ, இந்த மாதிரி கிட்டத்தட்ட சொல்கிறீங்க ஒரு சிம்பிளாக சின்னதெல்லாம். இதுதான் சிங்கிள் காட். உங்களுக்கு பாருங்க, சின்னதெல்லாம் இருக்குது பாருங்க, எவ்வளோ வச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு சிங்கிள் காட். சூப்பர். இது நார்மல் பெட்டா ப்ரோ? இது நார்மல். ஓகே, சிங்கிள் காட்டு. ஸோ அதுலேயே இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி யூஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதே சொல்லிடுறேன். பேம்போ ஃபேப்ரிக் போட்டு. பேம்போ ஃபேப்ரிக்னா உங்களுக்கு மூங்கில் மரம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த நார்லேருந்து நான் செஞ்சு நூல் ரெடி பண்ணி அதில் ரெடி பண்ணது அந்த கிளாத்தே. இது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 6 ரூபா 7 ரூபா. சிங்கிள் காட்டு, அதாவது சிங்கிள் காட்டு 75க்கு 36. ஓகே. 1 இயர் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். 3000 ரூபா வித் ஃப்ரீ டெலிவரி. ஒரு பில்லோ வெறும் 3000. ஆமாம். அப்புறம் பேச்சுலருக்குலாம் பயங்கரமாக இருக்குமே ப்ரோ. அது 3000 ரூபா ஒரு பில்லோ ஃப்ரீ வித் டெலிவரி ஃப்ரீ. பேம்போட இதில் வச்சு பண்ணது. ஆமாம். இந்த கிளாத் வந்து பேம்போ கிளாத். உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக வரும். இதுங்கிறது இப்போ நீங்கள் கேட்குற கஸ்டமைசேஷன்லாம் இந்த பண்ணி கொடுப்பீங்க? இது எல்லாமே சிங்கிள் காட்டு, எல்லா சைஸும் நம்மகிட்ட இருக்கும் ஸ்டாக் எப்பவுமே. ஓகே. ரொம்ப அன்சைஸ் மட்டும் ஒரு 2 நாள் மட்டும் ஆகணும். சூப்பர். இது என்ன ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் ப்ளஸ் லேட்டெக்ஸ். ஓகே. அதுலேயே மசாஜ் லேட்டெக்ஸ். ஆமாம், இது கம் போட்டு ஒட்டி இருக்கு. உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகுது. ரெடி ஆகிட்டு இருக்கு, ஸ்டிச்சிங் போகுது. இது வந்து மசாஜ் லேட்டெக்ஸ்க்கு போட்டிருக்கு. இதெல்லாம் சூப்பர் ப்ரோ. இது எல்லாமே ஓகே ப்ரோ. இப்போ ஒரு பெட் வாங்குறோம், வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதில் யூரின் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அப்போ டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? இப்போ அதுக்காண்டி தான் நம்ம என்ன வச்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ப்ரொடெக்டர். ஓகே. அதாவது சின்ன பசங்க ஏதோ நீங்கள் யூரின் போனாங்க, இல்லை பசங்க வந்து பெட்டில் வச்சு சாப்பிட்டு தண்ணியை கொட்டிட்டாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வரக்கூடாது. வந்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னா வாட்டர் ப்ரொடெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க. இது எல்லாமே எல்லா சைஸுக்குமே இருக்கும். 4 பக்கம் எலாஸ்டிக் வச்சு வந்துடும் உங்களுக்கு. ஓகே. பாருங்க, ஈஸியாக ஒரே ஆள் ஹேண்டிலிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போட்டாச்சுங்களா, கப்புன்னு பிடிச்சிக்கலாம். ஓகே. இப்போ தண்ணி மேலே ஊற்றினோம்னா உங்களுக்கு வாட்டர் உள்ளே போகுமான்னு கேட்டிங்கன்னா பாருங்க, என்னடா இவ்வளோ கம்மியாக ஊற்றாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாருங்க, ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க. ஓகே. இப்போ கண்டிப்பாக பெட்டு தண்ணி போயிருக்கணும் அந்த இடத்துக்கு. நனைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், பார்த்தோம். ஏன்னா உறிஞ்சிருச்சு அது. அதாவது கை வச்சு நீங்கள் லைட்டாக பாருங்க, தண்ணி இருக்கான்னு பாருங்க. காமிச்சிடலாம். தண்ணி கையை தொடச்சிக்கிறங்க. இப்போ உள்ள தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ அப்படியே பாருங்க. இப்போ நான் ரைட் ஹேண்டுக்கு மாற்றிக்கிறேன், லெஃப்ட்டுக்கு இருக்குங்களா? இல்லையே. அப்படியே இந்த இடத்த பாருங்க, தண்ணி கொட்டின இடம். இங்கே ஈரமாக இருக்குது. ஆமாம். ஆனால் உங்களுக்கு இது எப்படி கேட்டால் காயுன்னா நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு ஃபேன் காற்றுல மட்டும் காய போட்டாலே போதும். ஓகே. உங்களுக்கு காஞ்சிரும். இது எல்லா சைஸுக்குமே இருக்குது. இது என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா 1300, கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 இருக்குது. 1600, குயின் சைஸ் 1300. குயின் 1300, கிங் பார்த்தீங்கன்னா 1600. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ பில்லோஸ் என்னென்ன பில்லோஸ் நம்ம பண்ணுறோம்? பில்லோஸ் பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு. இதுவும் மேட் இன் தாய்லாந்து தான், சீல்டோட உங்களுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது ப்ரோ. படுத்து தூங்குறதுக்குலாம் செமையாக இருக்கு மாட்டேங்குது. இது ஜெல்லி மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பில்லோ ரொம்ப பிடிக்கும். நார்மல் பில்லோ அப்படி ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இது 1500க்கு ஒரு பில்லோ கொடுத்து. ஒரு பில்லோ கொடுத்து. ஆமாம், 1500. ஓகே. இது என்னது? இது மசாஜ். நீங்கள் பார்த்தீங்களா, மசாஜ் லேட்டெக்ஸ் பார்த்தீங்க. இது மசாஜ் லேட்டெக்ஸ்ல பில்லோ அக்குபஞ்சர். அதாவது நெக் பெயின் இருக்காங்க, இப்போ ஐடி கம்பெனிலாம் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஓகே. எனக்கு பெயின் இருக்குது, நெக் பெயின் இருக்குது மாதிரி இருந்தால் இந்த பில்லோ வச்சு படுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. பெயின் எதுவுமே. ஆமாம், அதனால தான் மசாஜ் பில்லோ கொண்டு வந்து. இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இந்த இது 1600. 1600 இது உங்களுக்கு சீல்டோட இருக்கும்.
ஓ மேட் இன் தாய்லாந்து. ஓகே. இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஃபோம் பெட் மாதிரி வேணும். ஓ தலகாணி மாதிரி வேணும். ஃபோம் தலகாணி மாதிரி வேணும்னா ஃபோம் வேணாம், மெமரி பில்லே நம்மள்ட்ட இருக்கு. ஓ டேரெக்டாக மெமரிக்கே போயிட்டீங்களா? இது எப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்தோன்னு பார்த்தேன் bro. சும்மா கை வச்சு பார்த்தேன். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ அமுத்திட்டேன்னா என் கை வரும், ஆனால் அது ஒரு செகண்ட் இல்லாமல் போயிருக்கு. அப்படியே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா லைவாக பாருங்கள், எதுவுமே பண்ணல. தெரியுதுங்களா உங்களுக்கு? தானே ஓ அப்படியே இருக்கும். அதாவது நம்ம தலை வச்சாலும் அப்படியே உள்ள போயிட்டு இதில் பெட் பண்ண முடியுமா ப்ரோ? இதில் இருக்கு. அது என்ன பிரைஸ்? இதே சேம் தான். அந்த 2 இன்ச் டாப்பர் இருக்கு பார்த்தீங்களா, பாக்கெட் ப்ளஸ் சூப்பர் சாஃப்ட் பார்த்துருப்போம், லேட்டெக்ஸ் பார்த்துருப்போம். ஓகே. பாக்கெட் ப்ளஸ் மெமரி நம்மள்ட்ட இருக்கு. ஓ அதுவுமே இருக்கு. அதாவது 2 இன்ச் இந்த ஃபோம் மட்டும் மாறும். இது என்ன பிரைஸ் தரீங்க? இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பில்லோ 750 கொடுத்துட்டு இருக்கோம். 750 தானா? ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2300 இருக்கு. நீங்க ஆன்லைன்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல 2300 மெமரி பில்லோ வந்து நம்ம கொடுக்க வந்து 750 கொடுத்துட்டோம். 750க்கு மெமரி பில்லோ, 1500 ரூபாய்க்கு இந்த ஜெல்லி மாதிரி இருக்க லேட்டெக்ஸ். இது மசாஜ் லேட்டெக்ஸ் 1600. ஓகே. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ அவுட்டர் கவர் போட்டு இருக்கு, இன்னும் இன்னர் கவர்னா போட்டு ஜிப் கவர் போட்டு கையில கொடுத்துருங்க. அதையும் நீங்களே பண்ணி. ஆமா அதே நம்மளுக்கு இப்போ எனக்கு ஓகே ப்ரோ. இப்போ வந்து என்னன்னா நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காம்போ ஆஃபர் ஒன்று சொன்னீங்க. கண்டிப்பா அது என்னன்னு ஒரு தடவை அப்படியே சொல்ல முடியுமா? பாத்துருவோம் வாங்க ப்ரோ. சொல்ல வேணாம், அப்படியே பாத்துருவோம் என்ன கொடுக்க போறீங்கன்னு. கண்டிப்பா. இப்போ இது பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பெட். ஓகே. குயின் சைஸ் ஸ்ப்ரிங் பெட். இப்போ இதை எடுத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கொடுக்க பாருங்க. 2 பில்லோ பெட் ஸ்ப்ளிட் சேம் அதே கலர்ல வந்துரும். பில்லோ பெட் ஸ்ப்ளிட் சேம் அதே கலர்ல வந்துரும். ஓகே. அது போக பாத்தீங்கன்னா 2 ரெக்ரான் பில்லோ வந்துரும் உங்களுக்கு. குவாலிட்டியான பில்லோ. இந்த பில்லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா ஒரு பில்லோ. ஓகே. இந்த பில்லோ 2 வந்துரும். ஓகே. அது போக பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிம் மேட். ஆனா மிஸ்டர் கேமராமேன் சேனலை பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் முக்கியம். ஸ்கிரீன்ஷாட்டோட நீங்க வந்தீங்கன்னா ஸ்லிம் மேட் கிடையாது, ஒரு டிராவலிங் பெட்டே கொடுத்துருந்தேன். கோல்ட் மாதிரி இருக்கிறது. ஆமா டிராவலிங் பெட்டே கொடுத்துருந்தேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கோட வந்துரும். குஷேனியும் சூப்பரா இருக்கும். ஒரு 2 இன்ச் குஷேனி மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வெறும் 15,500 ரூபாய்க்கு இத்தனையுமே கொடுத்துறீங்க. செட்டோட கொடுத்துறீங்க. ஆமா. ஓகே ப்ரோ. ஓ இங்க இருக்கிறதுல என்ன ப்ரோ இது? இது எல்லாமே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபோம். ஓகே. அந்த ஃபோம் கேட்டகரி தான் இது எல்லாமே. ஸோ இப்போ அந்த 3000 ரூபாய்க்கு பெட்டு சொன்னீங்களே, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் தான். 23 டென்சிட்டி, 28 டென்சிட்டி, எல்லாமே டென்சிட்டி மாற ப்ரைஸும் மாறிட்டே இருக்கும். ஓகே. உங்களுக்கு லைஃபும் கூடிக்கிட்டே இருக்கும். லைஃபும் ஆமா அதோட ஃபீல் மாறும் உங்களுக்கு. ஓகே. ஃபுல்லாக இங்கே இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் என்ன ப்ரோ? இதெல்லாம் இது எல்லாமே காயர். ஆமா எல்லாமே ஃபுல் காயர். நம்மள்ட்ட எல்லாம் 1 இன்ச் 2 இன்ச் காயர்னா கிடையாது, ஃபுல் காயர் தான். ஃபுல் காயர். ஆமா ஃபுல் காயர். எல்லாம் அது வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சூப்பர் சாஃப்ட் ஃபோம் அதை பார்த்தோம் பார்த்தீங்களா? சூப்பர் சாஃப்ட் இது. இது ஆர்த்தோபெடிக்னா என்ன சைஸ் கேட்டாலும் சரி, எத்தனை இன்ச்சஸ் வேணாலும். ஓ இந்த சைஸ்லேருந்து இருக்கு. ஆமா 2 இன்ச். அதாவது நீங்க என்ன பார்த்த கிட்டத்தட்ட இது எத்தனை இன்ச்சஸ் கேட்டாலும் நம்ம அத்தனை இன்ச்சஸ் இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு சைஸுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு. ரீபாண்டர் பார்த்தீங்கன்னா. ஓகே ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஸோ இப்போ கஸ்டமைசேஷன் சொல்கிறீங்களா ப்ரோ? கலர்ஸ் எப்படி ப்ரோ? இப்போ இருக்கிற அந்த ப்ரௌனு ஒயிட்டு அந்த மாதிரி தான் கிடைக்குமா எப்படி? இல்லை அதாவது அது எல்லாமே நம்ம நேம் போட்டது. 350 GSM நெட்டட் ஃபேப்ரிக் உங்களுக்கு வந்து எல்லாரும் 250, 200, 150 தான் போடுவாங்க. நம்ம 350 GSM போடுறோம். 350 GSM நெட்டட் ஃபேப்ரிக்ல நம்ம நேம் போட்டே ஒரு 10 கலர் நம்ம ஸ்டாண்டர்டாக உண்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஸ் தான். அப்போ இதெல்லாம் நம்ம நல்லோடு வந்துட்டு இருக்கு. இன்னும் வர நம்ம புதுசு வர இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட நேம் போட்ட எல்லாமே நம்ம நேம் போட்டது இருக்கு உங்களுக்கு. அது போக அதர் கலர் இருக்கு. எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வேற கலர்ஸ் வேணும், இல்லை குவாலிட்டியா மேட்ரஸ் வேணும்னா கீழே நம்பர் இருக்கு, டிஸ்பிளேல இருக்கு, நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஓகே பிரதர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பயங்கரமா கொடுத்தீங்க. உண்மையாலுமே ஐம் இம்ப்ரெஸ்ட். இவ்வளோ விஷயங்கள்லாம் நான் பார்த்ததில்ல பிரதர், ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க என்னோட சேனல். சரி. ஓகே பிரதர். இப்போ வந்து இதை நான் வாங்கணும். கோயம்புத்தூர் மக்கள் ஓகே இங்கே வந்துருவாங்க, இது பக்கம் தான். வெளியூர் மக்கள் இதை பார்க்குறாங்க, இதை எப்படி பார்க்கணும்? கால் எந்த நம்பருக்கு பண்ணுறது? கால் டைமிங் என்ன? கரெக்டான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வாங்கும் போது இப்போ லோக்கல் உள்ள வந்து பார்த்து வாங்கிடுவாங்க. வெளியூரில் பார்க்கும்போது நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகே. இப்போ கலர்ஸ் இப்போ என்ன நம்மள்ட்ட கரண்ட்டாக என்ன கலர் இருக்கோ அந்த கலர் எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகே. இன்னொன்று அவங்க பெட் ரெடி ஆகும்போது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெட் ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பெட்டு உள்ள என்ன மெட்டீரியல் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் நேம் சொல்லி உங்கள் ஊர் சொல்லி ஒரு மேக்கிங் வீடியோ ஃபுல்லாமே எடுத்து உங்களை அனுப்பிச்சி விட்ருவோம். ஆமாம். அதே மாதிரி நான் அனுப்பிச்சி விட்டு நான் ஒன்று காமிச்சு அங்கே நேரில் வரும்போது அது இல்லை அப்படின்னா நீங்கள் கிழிச்சு பாருங்கள். அது இல்லைன்னா நான் என்ன ரேட்டு கொடுத்துருக்கணும் அது டபுள் மடங்கா கேஷ்பேக் ஃப்ரீ. ஆமா கேஷ்பேக் சொல்றீங்க. ஆமா அது ஆஃபர் மாதிரி போட்டு வச்சிருப்போம். ஓகே. கேஷ்பேக்கே டபுள் மடங்கா கொடுத்துடலாம், பெட் ஃப்ரீயா கொடுத்துடலாம். அதாவது நான் போட்டிருக்க வீடியோல இப்போ அனுப்பிச்சு விட்டுருக்க ஒரு மேக்கிங் வீடியோ அனுப்பிச்சு விட்டுருக்கேன்னா இது எனக்கு போடல, இது வேற ஆளுக்கு உள்ளது அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. லைட்டா நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மெட்டீரியல் இல்லைன்னா உங்களுக்கு 2 டைம் கேஷ்பேக்காவே கொடுத்துடலாம். ஓ டபுள் டாப். ஆமா பெரிய ஒரு ட்ரஸ்ட் கொடுக்குறீங்க. கண்டிப்பா நம்ம வந்து சொல்றதை செய்ய போறோம், நம்ம ஏன் பயப்படணும்? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே கொடுத்துடலாம். இன்னொன்று உங்களுக்கு அதை மாதிரி வேணும்னா நீங்க ஒரு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா மீது பார்த்தீங்கன்னா நீங்க கைக்கு வந்தாலும் தந்தா போதும். அதாவது செக் பண்ணிட்டு நீங்க அது மாதிரி குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க மீது பேலன்ஸ் போட்டு விட்டா போதும். ஆமா ப்ரோ. ஆனா வேற லெவல் ப்ரோ. மிஸ்டர் கேமராமேனை பார்த்து வருவாங்க ப்ரோ. கண்டிப்பா. இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களா? கண்டிப்பா. அதே ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கொடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே. ஒரு சில பேருக்கு வந்து ஃபோன் எடுக்க முடியலன்னா திரும்பி நாங்களே கூப்பிட்டுருவோம். ஏன்னா வேற ஏதாவது ஃபோன்ல பேசிட்டு இருப்போம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே பிரதர். கண்டிப்பா ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். வேற லெவல் வருவாங்க பிரதர். சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா அவங்களுக்கு நியூ இயர் கிறிஸ்மஸ்ல சந்திப்போம். கண்டிப்பா. ஓகே. தேங்க்யூ பிரதர்.